யூஎஸ்எஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்க இந்த செய்தியை பற்றி நிறைய பேர் காணொலி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் இயர் 2027க்கான H1B விசா எல்லாமே கொடுக்கப்பட்டது, இதற்கு மேல் கொடுப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன கூற வர்றாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஃபிசிக்கல் இயர் 2027க்கான H1Bs முடிஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் அடுத்த இயர் நீங்கள் H1B ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணால் நீங்கள் பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதற்கு நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போலேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் இயர் 2027க்கான H1B பற்றியான காணொலி. எல்லாருக்குமே தெரியும் ஃபிசிக்கல் இயர் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பரில் முடியும். அப்படி பார்க்கும்போது 2027 ஃபிசிக்கல் இயர் 2026 அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் புதுசாக H1Bயில் பிக் ஆனவங்களாம் உள்ளே வருவாங்க. புது H1B எப்படி கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், லாட்ரி ரன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் INA ஆக்ட், அதாவது இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்ட் பிரகாரம் ஒரு வருடத்திற்கு 65,000 ரெகுலர் கேப் ப்ளஸ் 20,000 மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த 20,000 மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்குன்னு பின்னால் தான் சேர்க்கப்பட்டது. பிகாஸ் நிறைய மக்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சேர்க்கப்பட்டது. மொத்தம் 85,000 கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொன்னதே கிடையாது. இந்த 65,000 கொடுக்குறாங்க இல்லையா, அதில் 6,800ன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அது சில்லி அண்ட் சிங்கப்பூர் சிட்டிசனுக்காகன்னு அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க 6,800. அது ரெகுலர் கோட்டாவில் வராது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் சப்போஸ் அவங்க அதை யூஸ் பண்ணனா அடுத்த வருஷம் வரும் பாருங்கள், அப்போ கொடுத்துருவாங்க. ஒருவேளை 6,800 யூஸ் பண்ணனா அடுத்த வருஷம் 65,000 அப்படியே வரும். ப்ளஸ் 20,000ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் ரன் பண்ணுவாங்க. மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு முதல்ல லாட்ரியை ரன் பண்ணுவாங்க. அதாவது 20,000 வெறும் மாஸ்டர்ஸ் மட்டும் ரன் பண்ணுவாங்க. அதில் பிக் ஆகாதவங்கலாம் எடுத்துகிட்டு 65,000 அதாவது ரெகுலர் கேப் கேட்டகரியில் போட்டு அதில் ரன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி பார்க்கும்போது இது ஏப்ரல் மாதமே முடிஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் லாட்ரி முடிஞ்சிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருக்கோம் 2 லாட்ரி ரன் பண்ணியிருக்காங்க, 3 லாட்ரிலாம் ரன் பண்ணியிருக்காங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் இருந்தது என்னென்னா, பெரிய ஒரு லூப் ஹோலே இருந்தது. ஒரு நபர் எத்தனை என்ட்ரி வேணாலும் கொடுக்கலாம். அதாவது ஒரு நபர் கம்பெனி ஏல ஒன்று கொடுக்கலாம், பியில் ஒன்று கொடுக்கலாம், ஜியில் ஒன்று கொடுக்கலாம், அப்படி கொடுத்துட்டே போகலாம். சில மக்கள்லாம் 12 என்ட்ரிஸ், அதாவது 12 கம்பெனியில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அது ஆப்வியஸாக ஃபேக்காக தான் இருக்க முடியும். ஏன்னா 12 ஆஃபர் வேணும், 12 கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கணக்கு இருந்தது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதன் பிறகு பைடன் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நபருக்கு ஒரு என்ட்ரி தான். அதாவது பாஸ்போர்ட் வச்சு நீ 12 கம்பெனியில் ஆஃபர் வாங்க, 20 கம்பெனியில் ஆஃபர் வாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு என்ட்ரி தான். நீ அந்த ஒரு என்ட்ரியில் பிக் ஆகிட்டனா நீ அந்த 12 20 அந்த கம்பெனிலேருந்து உனக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணி பெட்டிஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு சரமாரியாக குறைந்தது. அந்த லூப் ஹோல் ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப நாள் ஆனது. அதற்குள்ளாக நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி போட்டதுனால 3 லாட்ரி வரைக்கும் போச்சு. ஸோ அதன் பிறகு 2 லாட்ரி தான் ரன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லாட்ரிலே பிக் ஆகிடுச்சு. 2ஆம் லாட்ரிக்கான தேவையே ஏற்படலை. அதற்கு காரணமும் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் 100K ஃபீ, H1B ஃபீ. அதனாலே இந்தியாவிலேருந்து H1B வர்றது கம்மியாக இருந்தது. இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பொதுவாக. பட் H1Bs நிறைய இந்தியர்கள் தான் வராங்க, 80% மேலே அவங்க தான் வராங்கிறதுனால இந்தியாவை நான் குறிப்பிட்றேன். இந்தியாவிலேருந்து உள்ளே வர்றது கம்மியாக இருந்தது. இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணி பிக் ஆகிற ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. அந்த மெட்ரிக் சென்டருக்கு நான் காட்டுறேன். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் லாட்ரி தேவைப்படலை. இன்னொரு விஷயமும் செஞ்சுதாங்க, நீங்கள் ஒரு என்ட்ரியா 2 என்ட்ரியா நீங்கள் முடிவு பண்ணுறது எதுனா உங்களோட வேஜை பொறுத்து. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. லெவல் 4ங்கிறது ஹையஸ்ட் சேலரி. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு இடத்துல அவங்களோட SOC கோடு வச்சுட்டு, அதை ஜாப் கோடை வச்சுட்டு 4 லெவலில் சேலரி கொடுக்கலாம். லெவல் 1னா பேசிக்கு, லெவல் 4ங்கிறது அட்வான்ஸ்டாக எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 4 லெவலில் கொடுக்கும்போது இப்போ ஃபஸ்ட் லெவலில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி, அதே செகண்ட் லெவல்னா 2, தேர்ட் லெவல்னா 3, ஃபோர்த் லெவல்னா 4ன்னு பிரிச்சிருந்தாங்க. அதனால் அதிகமாக சேலரி கொடுக்குறவங்களுக்கு 4 என்ட்ரி உள்ளே போகும். அப்போது அவங்களுக்கு பிக் ஆகிற ஆப்ஷன்ஸ் அதிகமாகும். அது நடந்திருக்காது. இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால பொதுவாகவே ஃபர்ஸ்ட் லாட்டிலே ஒரு நம்பர் எடுப்பாங்க. அந்த நம்பர் எடுக்கும்போது என்ன ஆகுனா, நிறைய பேர் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டினே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த கம்பெனியே ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி விஷயம் இல்லாதனால ஃபஸ்ட்டு லாட்ரியை முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் லாட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் லாட்ரி எங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மெட்ரிக்ஸ் பார்ப்போம். அந்த மெட்ரிக்ஸ் வச்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்கள் ஸ்க்ரீனில் அந்த மெட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. இது ஃபிசிக்கல்
2026 போன வருடமும் இந்த வருடமும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. போன வருடம் பார்க்கும்போது எலிஜிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது 3,43,000 வந்துச்சு. இந்த வருஷம் பார்க்கும்போது வெறும் 2,11,000 தான், 39% ட்ராப் ஆகிருக்கு. அதே போல் செலெக்ஷன் சிஸ்டம் பார்க்கும்போது போன வருடம் வந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணாங்க, இந்த வருடம் ரேண்டமாக தான். ஆனால் போன வருடம் வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு என்ட்ரி, இந்த வருடமும் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு என்ட்ரி. ஆனால் இந்த வருடம் அதை விட தாண்டி என்ன ஒரு விஷயம் வந்தனா பேஜ் வெயிட்டட் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. போன வருடம் அது இல்லை. அதனால தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 4th லெவல் போனால் 4 என்ட்ரின்னு. ஸோ அது கொஞ்சம் அட்வான்டேஜாக அமைஞ்சுது நிறைய சேலரி வாங்குறவங்களுக்கு. ஸோ செலக்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம தெரியும் 85,000 தான் கொடுக்க முடியும். ஆனால் எப்பயுமே அதிகமாக தான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அவங்க டினை பண்ணுவாங்க. சில நேரத்தில் ஆர்எஃப்இக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, அதனால் வந்து டினை ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் 1,20,000 செலக்ட் பண்ணாங்க. இந்த வருஷமும் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபைனல் நம்பர் நமக்கு தெரியல. அதே போல் உங்கள் திரையில் பார்க்க முடியும், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. யூஎஸ் மாஸ்டர்ஸ் ஆர் அட்வான்ஸ் டிகிரி பண்ணவங்க போன வருடம் பார்க்கும்போது 57%, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 100% புது H1B நம்ம நிறைய நினச்சிட்டு இருக்கோம் வெளியிலேருந்து வராங்கன்னு. போன வருடம் பார்க்கும்போது 57%, இந்த வருடம் 71.5%. பயங்கர ஸ்பைக். ஏன்னா இது மீதி உள்ள சதவீதம் வெளியிலேருந்து வந்திருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னும் மெட்ரிக்ஸ் கொடுத்தா நமக்கு தெரிய வரும். வெளிலேருந்து வந்திருக்கவங்களுக்கான அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கேயே அதாவது H4EAல இருந்திருப்பாங்க, அவங்க H1B மூவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது வீசா இருந்திருப்பாங்க, அவங்க H1B மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் பண்ணவங்களோட சதவீதம் 14.5%, இந்த பிக் ஆகிற சதவீதம் அதிகமாக இருக்குது. வேஜ் லெவல் பாருங்களேன், போன வருஷம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில், இந்த வருஷம் வந்து என்ட்ரி லெவல் அதாவது ஃபஸ்ட் லெவலில் போய் செலக்ட் ஆனவங்க சதவீதம் 17.7% தான் இருக்குது. போன வருடமும் செகண்ட் லெவல் லாட்ரி இல்லை, இந்த வருடமும் இல்லை. அதற்கு காரணம் அவங்க அந்த லாட்ரி சிஸ்டத்தில் கொண்டு வந்த சேஞ்சஸ் தான். அப்படி பார்க்கும்போது நிறைய இதுலேருந்து மெட்ரிக்ஸில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அந்த வேஜ் லெவல் பார்த்துங்களேன், லெவல் 1ல் போகும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து வெறும் 17.7% மக்கள் தான் வந்து லெவல் 1ல் போயிட்டு பிக் ஆகியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் மற்ற லெவல்ஸில் வந்து அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த நம்பர்ஸ் கொடுக்கல, பிகாஸ் ப்ராபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கு 4 என்ட்ரி போடுறதுக்கும் 1 என்ட்ரி போடுறதுக்குமான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனாலே வந்து நீங்கள் சப்போஸ் ஜாப் வாங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து, அதாவது நீங்கள் புது H1B வாங்க போகிறீங்க, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வேஜ் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆஃபர் வாங்கிக்கிங்க. அப்போது உங்களுக்கு H1B பிக் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் அட்வான்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு வருது. அதற்கு காரணம் நிறைய மக்கள் வந்து இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, வெளியிலேருந்து உள்ளே வர முடியாதது அந்த 100K H1B. ஒருவேளை இந்த 100K H1B ஃபீ அடுத்த வருடமும் இருந்தால், அதாவது ஃபிசிக்கலி 2028 ஏப்ரல் மாதம் ரன் பண்ணுவாங்க அடுத்த வருடம். இப்போ ஏப்ரலில் ரன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஜனவரிலே ப்ரிப்பேர் ஆகணும், ரைட். ஸோ இப்போவே அதுக்கான ஆஃபர்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து இப்போ முக்கியத்துவம் பெறுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த வருடமும் இந்த ஃபீ இருந்ததுன்னா எகெயின் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் ஒரு ஜாக்பாட்டாக அமையும். உங்களுக்கு பிக் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் அந்த F1ங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராப்லேருந்து மூவ் ஆகிட்டு H1Bங்கிற ட்ராப்குள்ளே வந்துடலாம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரிய வருது, அவங்க H1B லாட்ரியில் சிஸ்டத்தில் சமீப காலமாக செய்த விஷயங்கள் ரீஃபார்ம்லாம் மிக சரியாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ சரியான நபர் உள்ளே வர முடியுது அப்படின்னு. இந்த 100K ஃபீ தான் மிகப்பெரிய ஒரு பேர்டனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த ஒரு H1Bயில் உள்ளே வர முடியாது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது மிக முக்கியமாக அடுத்த ஃபிஸ்கல் இயரில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். கோர்ட் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் ஒருவேளை அந்த H1B ஃபீ அப்படியே இருந்துச்சுன்னா நிறைய அட்வான்டேஜஸ் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை அந்த H1Bலாம் ஃபீயை தூக்கிட்டாங்கன்னா வெளியிலேருந்து வெயிட் பண்ணுற மக்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல வேஜ் லெவலில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு பிக் ஆகிற ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். H1B வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டெம் பிடிச்சி உங்களுக்கு முடிய போகுது, அடுத்த லாட்ரி வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுதுன்னா H1B கேப் எக்ஸம்ப்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் அந்த மாதிரியான அந்த ஃபீல்டில் உள்ளவங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் இயரில் தான் உள்ளே வரணும்னு கிடையாது, லாட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உள்ளே வரலாம். அது அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த லிமிட் எல்லாமே புது H1B வாங்குறவங்களுக்கு தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து H1B இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை அமெண்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த லிமிட் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் H1B வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கேப் எக்ஸம்ப்ட் கூட வந்துடுவீங்க. 6 இயருக்கு மேலே நீங்கள் I-140 அப்ரூவ் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணிகிட்டே போகலாம்.
அன்டில் உங்கள் டேட் வந்து அங்கே வந்து விசா புல்லட்டினில் வர்ற வரைக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வர வரைக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெட்ரிக்ஸை வச்சு தெரிஞ்சிக்க வேண்டியது மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை H4 EAD to H1B மூவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக இருக்கக்கூடும். சரியான வேஜ் லெவலில் நீங்கள் பிக் பண்ணிட்டு அடுத்த தடவை நீங்கள் வந்து லாட்ரிக்குள்ளே போகும்போது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.